ஒரு ஜாதகத்த பார்த்தோன்னே, இவர் வாழ்க்கையில வெற்றி பெறுவாரா? அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும்? வர்றாங்க, இப்ப தசாபுத்தி மோசமா இருக்கு. நடந்துகிட்டு இருக்கு. கோச்சாரத்திலயும் இந்த அஷ்டம சனி, 7 1/2 சனி இந்த மாரி ஏதாவது ஒரு கெடுதலாக நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஜாதகம் பார்க்க வர்றவங்க, தாய் தந்தை யாராவது, இன்னைக்கு இப்படி இருக்கு, நிலைமை மோசமா இருக்கு. இந்த மாரி நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க ஒரு கேள்வி முன்வைப்பாங்க. ஐயா இன்னைக்கு இருக்கட்டும். இவர் என்றாவது ஒரு நாள் வாழ்க்கையில முன்னேறுவாரா? வீடு வாங்குவாரா? வாகனம் வாங்குவாரா? இப்படின்னு ஒரு கேள்விலாம் கேட்பாங்க. அப்ப அதுக்கு நம்ம எங்க பார்க்கறது? ராசி கட்டத்த எடுத்துட்டோம். இதில எந்த பாவகத்த பார்க்கறது? எந்த கிரகத்த பார்க்கறது? அப்படிங்கும்போது லக்னத்துக்கு 4ஆம் பாவகம். லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துக்கு அதிபதி வலுப்பெற்று இருந்து, 4ஆம் பாவகமும் வலுவாக இருந்து, சுக்கிரன் இந்த வலு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானத்தில மறையாம நட்பு வீட்ல இருக்கணும் அந்த கிரகம். இப்ப எந்த லக்னமாக இருந்தாலும், அந்த லக்னம் அந்த கிரகம் இருக்கிறதுக்கு நட்பு வீடாக இருக்கணும். ஒரு கிரகம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப சுக்கிரன பத்தியே பேசுவோம். சுக்கிரனுக்கு நட்பு வீட்ல, அதாவது சுக்கிரனுக்கு நட்புங்கும்போது, இயற்கை பாவரான சனியோட வீடுமே சுக்கிரனுக்கு நண்பருடைய வீடு தான். மகரமும், கும்பமும். அப்ப லக்னத்துக்கு 4ஆம் பாவகமாக அப்போ அந்த எந்த லக்கணத்துக்கு அங்கே லக்கணம் 4ஆம் பாவம் வரும் அப்படின்னாக்கும், துலா லக்கணத்துக்கு அங்கே 4ஆம் பாவகம் வரும். மகரம். அதே மாரி விருச்சிகத்துக்கும் கும்பம் 4ஆம் பாவம் வரும். அப்ப இந்த 4ஆம் பாவகத்தில் சுக்கிரன் அங்கே இருக்கும் பொழுது, மகரம், கும்பத்தில இந்த 2 லக்கணத்துக்கும் நன்மையை செய்வார். 4ஆம் பாவத்துக்கு அதிபதி சனி. அவர் ஒரு சுபருடைய தொடர்பு கொண்டு, குரு, வளர்பிற சந்திரன் இந்த மாரி தனித்த புதன விட குரு, வளர்பிற சந்திரன், சுக்கிரன் இவர்களோட சேரும் பொழுது நல்ல நிலைமையில இருப்பார். ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இந்த இயற்கை பாவர விடுங்க. இதே மாரி ஒவ்வொரு லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த 4ஆம் பாவத்துக்கு அதிபதி 4ஆம் பாவத்தில இருக்கக்கூடியவருடைய வலிமை, 4ஆம் பாவத்துக்கு அதிபதியோட வலிமைய பார்த்தானே, இவர் வாழ்க்கையில முன்னேறுவாரா? நல்ல வீடு, வாகனங்கள், சுகபோகத்தோட வாழ்வாரா? அப்படின்னு அறியலாம். சரிங்களா? அப்ப இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்ப இது இது ஒவ்வொரு ஜாதகத்திலயும் நம்ம போய் பார்த்தோம்னா தெரியும். சரிங்களா? நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.